வாழ்க்கையில் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அடுத்தவங்க வேலையை பற்றி தான் நீங்கள் ரொம்ப சிந்திப்பீங்க, செயல்படுவீங்க உங்களை வேலையை காட்டலும். உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாபம் பெருசாக இருக்குமான்னா சுமாராக தான் இருக்கும். இல்லைன்னா நம்முடைய பணம் அல்லது பொருள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் லாக் ஆகிறதுக்கு, முடங்குவதற்கு அல்லது மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திருமணத்திற்கு முன்னோ பின்னோ காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கையிலுமே சின்ன சின்ன ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருக்கும். ஆனாலும் லைஃப்பில் உங்களுக்கு மேரேஜ் இஸ் ப்ராமிஸ்டுன்னு தான் இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இருந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் குழந்தை உண்டு. உங்களுடைய பிறக்கக்கூடிய குழந்தைகளால் வாழ்க்கை முழுது உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில். ஆகையினால ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் கடனை கொஞ்சம் வச்சிட்டிங்கன்னா நோயுடைய தன்மை உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்பலக்னத்தில் பிறந்த உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். கும்பலக்னம் அப்படின்னாலே நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகிரகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தான் அர்த்தம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் நட்சத்திரம் என்னன்னு கேட்டால் சொல்லிடுவீங்க, ராசி என்னன்னு கேட்டால் சொல்லிடுவீங்க. உங்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியும். இங்கே நம்ம பார்க்குறது லக்ன பலன், ராசி பலன் அல்ல. நீங்கள் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். சனி பகவானுடைய அனுகூலத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஏன் நம்ம இங்கே லக்ன பலன் சொல்கிறோம்? ராசி பலன் உங்களுக்கு தெரியும், எல்லாரும் போட்டிருக்கோம். ராசி என்பது மாறக்கூடியது. லக்னம் நீங்கள் இந்த பூமியில் பிறக்கும்போது இருக்கக்கூடிய லக்ன புள்ளி எங்கே விழுகுதோ அதை தான் உங்களுடைய லக்னமாக கணிக்கப்படும். இந்த லக்னத்தை வச்சு தான் அத்தனை பலன்களும் உங்களுக்கு நம்ம சொல்லப்படும். ஜோதிட சாஸ்திரமே லக்னத்தின் அடிப்படையிலான பலன். பின்ன எதுக்கு ராசி பலன் சொல்கிறோம்னா, சந்திரனுடைய மனநிலைகளை வச்சு நம்ம சொல்லக்கூடியது. அதெல்லாம் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு எது பயிற்சியை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த லக்ன பலன் என்பது தான், இதை வச்சு தான் உங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், என்ன மாதிரி படிப்பீங்க, உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை இருக்குமா, நம்முடைய வேலைக்கு தகுந்த நல்ல சம்பாத்தியம் இருக்குமா, நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா, இல்லாமல் சொந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, அந்த பிஸ்னஸால் அது நமக்கு நன்மைகள் உண்டா, நமக்கு ஏதாவது மன வாழ்க்கை உண்டா, நம்முடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்குமா, நமக்கு ஏதாவது குழந்தை பாக்கியம் இருக்கா, நமக்கு ஏதாவது சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, நோய் என்ன, இதை பற்றியான விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் சொல்லக்கூடியது நம்முடைய லக்ன பலன். அதனால தான் இங்கே லக்ன பலனை பற்றி பேசுகிறோம். முதல்ல நம்ம கல்வியை பார்க்குறோம். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடம். நீங்கள் +2 இன்றைக்கி இருக்கக்கூடிய எஜுகேஷனுக்கு +2 வரைக்கும் படிப்பு. யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அப்படி இருக்கக்கூடிய கும்பலகணத்துக்கு உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறனால கல்வி ஓரளவுக்கு ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி நல்லா இருக்குன்னா மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா, ஃபர்தராக நீங்கள் ஏதாவது எஜுகேஷன் பண்ணுறீங்க, அண்டர் எஜுகேஷன் பண்ணுறீங்கன்னா 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான் அவருமே உங்களுக்கு நல்ல கல்வியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு ஹையர் ஸ்டடியும் கொடுப்பார். ஆக ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஆக கும்பலகணத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வி நல்லா இருக்குது. எல்லா விதமான எஜுகேஷனும் சரி, அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னாலும் சரி, படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, என்னுடைய கல்வியே 10th தான், அல்லது நான் டிப்ளமோ கூட ஃபெயிலு அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கல்வியில் எஜுகேஷனில் பிரேக் ஆஃப் எஜுகேஷன் இருக்கும். அப்படி ஒருவேளை நீங்கள் எஜுகேஷன் கம்மியாக இருந்தால் கூட இந்த ஆதிபத்தியத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால, இந்த கொடுப்பில் நீங்கள் பிறந்திருக்கிறனால ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் படித்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய கவர்மெண்ட் பாலிசியும் இருக்குது. எத்தனையோ யூனிவர்சிட்டியில் மேலே படிக்கலாம், மினிமம் குவாலிஃபிகேஷனில் மேலே படிக்கலாம், பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸில் படிப்பதற்கான சூழ்நிலைகளே நமக்கு அரசு உருவாக்கி இருக்குது. அதுக்கான கிரக நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது.
நான் படிச்சிருக்கேன், எனக்கு படிப்புக்கு தகுந்த வேலை இருக்குமா? அடுத்து பார்க்கலாம். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சர்வீஸா, சொந்த பிஸ்னஸா? இங்கே சர்வீஸ் மீன்ஸு நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ரிப்பீட்டட் கன்சர்னில் இருக்கலாம். அதனால் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்லேயே கூட இருக்கலாம். இங்கே சர்வீஸ்னாலே நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன்னாலும் சரி, உங்களுடைய ஜாப்னாலும் சரி, கெரியர்னாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. ஆக உங்களுக்கு வேலை உண்டானா கண்டிப்பாக உண்டு. யார் சந்திரனா? உங்களுக்கு 6ஆம் அதிபதி, உங்களுக்கு சர்வீஸ்க்குரியவர் சந்திரன். வாழ்க்கையில் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அடுத்தவங்க வேலையை பற்றி தான் நீங்கள் ரொம்ப சிந்திப்பீங்க, செயல்படுவீங்க, உங்களை வேலையை காட்டலும். சந்திரன் எப்பயுமே மனோகரகன், மனதை மாற்றக்கூடியவர். அதனால் அடுத்தவங்க வேலை தான் நமக்கு ஈஸியாக தெரியும். அது மாதிரி இல்லாமல் உங்களுடைய லைஃப்லேயே நீங்கள் ஒன்றே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. எங்கே வேலை பார்த்தாலும் சரி, எந்த கம்பெனியில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, உங்கள் வேலை உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய வேலைன்னு நீங்கள் நினச்சிங்க. கண்டிப்பாக உங்கள் ஜாப் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் உங்களுடைய வேலையில் நீங்கள் எப்பயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலையில் தான் இருப்பீங்க. எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, தாழ்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, அது மாதிரியான மனநிலைகளை மட்டும் நீங்கள் மாற்றுங்க. உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் அடைவீங்க. ஒரு டாப் பொசிஷனுக்கு வரணும் அல்லது ஒரு உயர் பதவியில் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இதுதான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. ஆக அதுக்கான சோர்ஸஸ் உங்கள் ஜாதகத்தில் இயற்கையிலே இருக்குது. நான் வேலை மட்டும்தான் பார்ப்பேனா, பிஸ்னஸ் பண்ண மாட்டேனா அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸ்க்குரிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாபம் பெருசாக இருக்குமான்னா சுமாராக தான் இருக்கும். எத்தனை கோடி லாபம் வந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய பணம் லாக் ஆகிரும் சொந்த பிஸ்னஸில் உங்களை பொறுத்த வரைக்கும். அதை எப்பயுமே மறந்துடாதீங்க. கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நான் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு சொந்த பிஸ்னஸ் தான் லாபம் இல்லைங்கிறீங்க நினச்சி யாராவது பண்ணிங்கன்னா, உங்கள் பார்ட்னர் லாபம் அடைவார் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில், அல்லது அவருக்காக நீங்கள் உழைப்பீங்க. இதுதான் கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக உங்களுக்கு ப்ரொஃபஷன் இருக்குது, கெரியர் இருக்குது, ஜாப் இருக்கான்னா இருக்குது. ஏன்னா எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் சர்வீஸும் பண்ணுவீங்க, பார்ட் டைமாக சொந்த பிஸ்னஸும் பண்ணுவீங்க. ரெண்டுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனாலும் சொந்த பிஸ்னஸ் சுமார் இல்லைங்க, நான் வாழ்க்கை முழுவதும் சர்வீஸாகவே இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி பிரச்சனையே இல்லை. சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க எப்பயுமே அலர்ட்டாக இருக்கணும். இல்லைன்னா நம்முடைய பணம் அல்லது பொருள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் லாக் ஆகிறதுக்கு, முடங்குவதற்கு அல்லது மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதே தான் பார்ட்னர்ஷிப்புக்கும் பொருந்தும். எனக்கு வாழ்க்கையில் திருமணம் உண்டா கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக திருமணம் உண்டு. அந்த மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்குமா? நார்மலாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திருமணத்திற்கு முன்னோ பின்னோ காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கையிலுமே சின்ன சின்ன ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருக்கும். ஆனாலும் லைஃப்பில் உங்களுக்கு மேரேஜ் இஸ் ப்ராமிஸ்டுன்னு தான் இருந்துகிட்டே இருக்குது. கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா? லைஃப்பில் குழந்தை அப்படின்னாலே உங்களுக்கு புதன் உங்கள் லக்னத்திற்கு அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் குழந்தை உண்டு. உங்களுடைய பிறக்கக்கூடிய குழந்தைகளால் வாழ்க்கை முழுதும் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 13 விதமான புத்திர தோஷங்கள் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு லைஃப்பில் அடாப்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எப்போயுமே கவனமாக நீங்கள் இருக்கணும். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் ஜாப்பை பார்த்தோம், குழந்தைய பார்த்தோம், எனக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா, அதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா லைஃப்பில் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா உங்கள் கும்ப லக்னத்திற்கு 4ஆம் இடம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் மூவபிள், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கோ, சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், விவசாயம் பண்ணணும், லேண்டு வாங்கணும், தோட்டம் வாங்கணும், எஸ்டேட் வாங்கணும், என்னெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் அதுக்கான சோர்ஸஸ் நிறையவே உங்களுக்கு இருக்குது. எப்படி உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்கோ அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கான பாசிபிலிட்டிஸும் கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு
அமைவதற்கான வாய்ப்பால் அதை அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி நிலையாக இருக்கக்கூடிய சொத்து சுக்கிரன், அவரே 9ஆம் அதிபதி. 9ஆம் இடம் பாக்கியம். எல்லாத்துக்குமே ஒரு பாக்கியம் வேணும், அதை அனுபவிப்பதற்கும் ஒரு பாக்கியம் வேணும். அந்த பாக்கியம் கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நிறையவே உண்டு. ஆக இது எல்லாமே பார்த்தோம். உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், வருமானங்கள், சம்பாத்தியங்கள், சொந்த தொழில், ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் பார்த்தோம். இந்த கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் கடன் வாங்கி தான் எல்லா விதமான சொத்துக்களும் வாங்கணும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி சந்திர பகவான். சந்திரன் பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு கொடுப்பார். அவர் எந்த அளவுக்கு பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு நோயுடைய தன்மையை அதிகப்படுத்துவார். அப்போ வாழ்க்கையில் நமக்கு வந்து கடன் பெருசா நோய் பெருசா அப்படின்னா நோயுடைய தன்மை தான் ரொம்ப பெரிய விஷயம். அதனால் நோயிலிருந்து தன்மையில் நீங்கள் விடுபடணும்னா கடனை கொஞ்சம் வாங்குங்க. இந்த கடன் வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டிஸை பூரா வாங்குங்க. அது உங்களுக்கு நிலைச்சு நிற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லா விதமான சொத்துக்களும் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருந்தால் கூட அதை அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகளும் நம்ம ஜாதகத்தில் நமக்கு இருக்கணும். இங்கே நம்ம சொல்லக்கூடிய அத்தனை பலன்களும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இந்த கிரகங்கள் உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும். அதனால தான் லக்ன பலன்கள்ங்கிறத நம்ம அந்த தலைப்பில் நம்ம சொல்கிறதுக்கு காரணம். நீங்கள் இந்த அம்சத்தில் தான் நீங்கள் வாழ்க்கையில் பிறந்திருப்பீங்க. இதை ஒட்டி தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். இதை சாதகமாக இருக்குமா, ஓரளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பாதகமாக இருக்குங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு சொல்லும். ஏதோ ஒரு விதத்தில் கிரகங்கள் உங்களை இயக்கி கொண்டே இருக்கும். இதை எப்பயுமே மறந்துடாதீங்க. ஆகையினால ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் கடனை கொஞ்சம் வச்சிட்டிங்கன்னா நோயுடைய தன்மை உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. இதிலிருந்தெல்லாம் நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு பார்க்குற போது நீங்கள் எந்த தெய்வ வழிபாடை பண்ணால் பெரிய லெவலில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கும்ப லக்னத்தில் பிறந்த நீங்கள் பிரதானமாக லைஃப்பில் நீங்கள் ஜாதகத்தில் எத்தனையோ தசாபுக்திகள் வரும். எந்தெந்த திசைக்கு இந்தந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுங்கிறது பொது பலன். வாழ்நாள் முழுதும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது. எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் இதிலிருந்தெல்லாம் கஷ்டத்துலேருந்தெல்லாம் மீண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு பெருமாளுடைய வழிபாடு, சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி சிவ தரிசனம், பெருமாளுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்க. அது இல்லாமல் எங்கெல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் பெண் தெய்வ வழிபாடு பண்ணணுன்னு இருக்கோ அங்கெல்லாம் பெண் தெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க. அதிலும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, பெண் தெய்வ வழிபாடு, இதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அந்த தெய்வம் உங்களை காத்து நிற்கும். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு அதை காத்து உங்களுக்கு நல்வழிப்படுத்தும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும். ஏன்னா கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் அதிபதியாக சந்திர பகவான் இருக்கிறாரு. உடலில் இனம் காண முடியாத வியாதிகளை அவர் உருவாக்குவார். எல்லா விதமான ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெலாம் சில சமயங்களில் கட்டுப்படாது. சளி தொல்லைகள், ஆஸ்துமா, ஈஸ்னோபுலிய ப்ராப்ளங்கள், பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாமே அவர் உருவாக்கக்கூடியவர். அதனால தான் இறை அருளை உங்களை கூட்ட சொல்கிறது. அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளை இந்த பெண் தெய்வங்கள் வழிகாட்டும். காரணம், உங்களுடைய 6ஆம் அதிபதி சந்திரன், கடகராசி. சந்திரன் அப்படின்னாலே அது பெண் வழிபாட்டை சொல்லக்கூடியது, பெண்ணை சொல்லக்கூடியது. அந்த பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் முன்னேற்றத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.